இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் வெளிவருவதற்கு உங்களுடைய பங்களிப்புகள் கட்டாயம் தேவை. உங்களுடைய ஜெப பங்களிப்புகள் தேவை. இன்னும் உங்களுடைய காணிக்கைகள் பங்களிப்புகள் கட்டாயம் தேவை. அல்லேலூயா. காணிக்கைன்னு சொன்னாலே பயந்துடாதீங்க. பாருங்கள், இந்த வருஷத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் பயங்கர ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால சில மிஸ்டரிகளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். புது மிஸ்டரிகளை எடுக்கிறத விட்டுருவோம். ஒருவேளை டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் வேண்டாம், அது ஏதோ ஆடம்பர செலவு, அதனால் கொஞ்சம் நிறுத்திடுவோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கிற பகுதியில் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு உயிரோடு கூட எழுந்த சம்பவத்தை எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அதை வாசிக்கும் போது லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளுக்கு பின்பாக உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்புகிறார். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது லாசரு உயிரோடு கூட எழுந்தது மெய்யா பொய்யா என்று கேட்டார். அதில் வசனத்தில் பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த செய்தி கேட்குற நீங்கள் நியாயத்தை சொல்லுங்களேன். உங்கள் புஸ்தகத்தில் யோவான் 11 அதிகாரம் இருக்கா? அதில் லாசரு உயிரோடு கூட எழுந்த சம்பவம் இருக்குதா? அது பொய்யா மெய்யா? நீ என்ன சொல்லுவீங்க? மெய்ன்னு சொல்லுவீங்க, உண்மைன்னு சொல்லுவீங்க. உண்மைன்னா எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? உண்மைன்னா எதுக்கு நீங்கள் கலங்குறீங்க? ஆண்டவர் அற்புதம் செய்வார்ல. உங்கள் பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சா? மறுபடியும் தொடங்க வைப்பார். உங்கள் பிள்ளைகள் குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க, அவங்கள மறுபடியும் எழுப்புவார், ரட்சிப்பார். உங்கள் கடன் பிரச்சனை தீரும், உங்கள் வியாதிகள் சுகம் அடையும். இதுதாங்க நம்பிக்கை. இதற்காகத்தான் வேத புஸ்தகத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். என்கிட்ட சொன்னார், நீ ஒன்றும் எந்த ஊழியத்தையும் நிறுத்த வேண்டாம், இன்னும் ஊழியத்தை தொடர்ந்து செய். குறிப்பாக மீடியா ஊழியத்தை தொடர்ந்து செய். அதற்கு ஆண்டு ஒரு திட்டத்தையே எனக்கு சொன்னார். எனது பிறந்த நாள் எனது பங்களிப்பு ஆண்டு சொல்லி கொடுத்தார். இதை கேட்குற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய பிறந்த நாள் வரும்ல, கட்டாயம் பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீங்களே. பாருங்கள், பிறந்தநாள் பார்க்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நேற்றைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. நல்லா ஞாபகம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிறந்தநாள் வருமா, இறந்த நாள் வருமா? நீங்கள் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துறீங்க. பிறந்தநாள் வரும். ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வச்சுருக்கார்ல, ஒரு தரிசனம் வச்சுருக்கார்ல, ஒரு நோக்கம் வச்சுருக்கார்ல. அந்த பிறந்தநாள் காண்றது ஆண்டவருக்கு சந்தோஷமா மகிமையா நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டாமா? அதனால தான் சொன்னார், எனது பிறந்தநாள் எனது பங்களிப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருவரும் உங்கள் பிறந்த நாளுக்கு வரும்போது, கொண்டாடும் போது ஒரு 1 வீக் முன்னாடியாவது அது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை, உங்களோட ஜீவனோடு வைத்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதம், சுகம் கொடுத்தது, வேலை கொடுத்தது, வீடு கட்டினது, உங்கள் பிள்ளைகளை கொடுத்தது, மகிமையாக அன்று இதுவரை நடத்தி வந்த சாட்சிகளை உங்கள் வீட்டில் யாரையாவது ஒருத்தர் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அதை ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ பேசி எனக்கு அனுப்பி விடுங்க. அதோடு கூட ஒரு சின்ன காணிக்கை. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த சாட்சிகளை கேட்பதற்கு, ஒருவேளை மகிமையாக உங்கள் சாட்சிகளை எல்லோரும் கேட்டு ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் சாட்சியை எனக்கு அனுப்பி விடுங்க. செல்ஃபோனில் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. இது ஏசப்பா சொன்னார். இதை நீ சொல்லு. அவங்க அனுப்பி விடும்போது ஒரு சின்ன காணிக்கை, ஒரு 1000 ரூபாயோ உங்களால் என்ற காணிக்கை நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா இந்த மீடியா ஊழியமும் நடக்கும். இதன் மூலியமாக லட்சக்கணக்கான ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அதோடு கூட உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தடுத்து பிறந்த நாளை காண செய்வார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த செய்தி கேட்கிற அன்பிற்குரியவர்களை நீங்கள் உடனே இதற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணுங்க. இன்னும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லும்போது, இந்த ஊழியத்துக்கு லட்சக்கணக்கான பண தேவை இருக்குது. இது நிறைய பேர் மாதந்தோறும் ஜெபம் பண்ணி அன்பினால் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறதோடு மாத்திரமல்ல, நீங்கள் ஒருத்தரும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்களேன். அல்லேலூயா. பிலிப்பு இயேசு அறிகிறான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்கிறான்? தான் அறிந்த பார்த்த இயேசுவை குறித்து நாத்தான் இடத்துல சொல்லி, நாத்தான் வேலை ஆண்டவற்றை ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றாரு இல்லைங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தரை அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்களா? 100 ரூபா கொடுக்குற இன்னொருத்தரை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஊழியத்து குறித்து சொல்லுங்கங்க. இப்படி ஒரு தம்பிகள் ஊழியம் செய்கிறாங்க, என் உறவுக்காரர் ஊழியம் செய்கிறாங்க, நான் அந்த ஊழியத்துக்கு கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீயும்
கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள்கிட்டையோ இல்லை உங்கள் உறவுக்காரர்கள்ட்டையோ இல்லை உங்களுடைய நண்பர்கள்ட்டையோ ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்துங்க. அப்படின்னா கட்டாயம் எங்களுடைய ஊழியத்தில் உள்ள ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் நீங்கிறோம். இன்னும் துரிதப்படுத்திடுவோம். இந்த வருஷத்துல ஒரு புதுசா 1000 மிஸ்டரிகள் இந்த ஊழியத்தோடு இணைக்க விரும்புகிறேன். ஒரு 1000 மிஸ்டரிகளை ஒரு மிஸ்டரி ஒரு 5 கிராமத்துல ஊழியம் செஞ்சாலும் 5000 கிராமங்கள்ல ஊழியத்தை புதுசா தொடங்கிடலாம். அல்லேலூயா. இதுக்கு ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யறதுக்கு ஒரு கிராமத்துக்கு 1000 ரூபாய் ஆகும். ஒரு மிஸ்டரியை தாங்கிறதுனா ஒரு 5000 ரூபாய் ஆகும்லங்க. எவ்வளவு லட்சங்கள் பணம் தேவை இருக்குது. அன்பிற்குரிய விலை, ராஜாவின் வேலை அவசரம். இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரம். ஒவ்வொரு கிறிஸ்துவும் தங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கும்போது உங்களால் ஆன பங்களிப்பு, ஜெப பங்களிப்பு, கொடுக்குற பங்களிப்பு, நேரத்தை கொடுக்குற பங்களிப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம் கண்களுக்கான ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் எழுப்புதலை பார்க்க விரும்பினாங்க, பார்க்காமலே மரித்து போயிட்டாங்க. ஆனால் நானும் நீங்களும் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேங்க, ஏசப்பா நான் சாகிறதுக்குள்ள ஒரு எழுப்புதலை என் இந்திய தேசத்தில் நான் பார்க்கணும், என் தமிழ்நாட்டு கிராமங்களில் நான் பார்க்கணும்னு ஜெபிக்கிறேங்க. ஐயோ, இது காணல் நீராக போய் இருக்கக்கூடாதுங்க. வாங்கலேன், ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு கூட பேசும்படி சொல்லி கொடுத்தார். பாருங்க, எப்பொழுதுமே எஸ்தர் புஸ்தகத்துல ஹீரோக்கள் எதை குறித்து பேசுவோம்? எஸ்தர் குறித்து தான் பேசுவோம். இல்லை, எஸ்தர் குறித்து நிறைய பாடங்கள் நம்ம படிக்கலாம். அது இன்னொரு பிரசங்கத்துல நம்ம பண்ணுவோம். இல்லை, அடுத்து சொல்லுவீங்க மொர்தெகாய் குறித்து பேசுவோம், கற்றுக்கொள்வோம். உண்மைதானுங்க. எவ்வளவு ஒரு வைராக்கியமான மொர்தெகாய். அந்த மொர்தெகாய் அவன் ஆமானுக்கு தலை வணங்கல. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பொற்சொலைக்கு தலை வணங்கணும். ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இந்த பொற்சொலைக்கு தலை வணங்க மாட்டேன் வைராக்கியம் கொள்கிறார். அதுபோலதான் மொர்தெகாய். மொர்தெகாய் படிக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. அது இன்னொரு பிரசங்கத்துல நம்ம கவனிப்போம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தை என்ன? வஸ்தியை குறித்து பேச சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஹீரோக்குள்ளேயே பார்க்கக்கூடாது, விழுந்து போனவர்களையே அன்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கார். அவர்கள் ஏன் விழுந்து போனார்கள், ஏன் அவர்கள் மகிமை இழந்தார்கள், அதையும் நீங்களும் நானும் பாடமா படிச்சு எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப அனனியா சப்பீராள் உங்களுக்கு தெரியுதா? அவங்களுடைய பணம், அவங்களுடைய நிலத்தை விற்கிறாங்க. அவங்க காணிக்க கொடுக்கும்போது கொஞ்சத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் எடுத்து வைக்கிற தப்போ இல்லையா, அதை ஊழியர்கள் கேட்கும்போது சொல்லணும் இல்லை, பொய் சொல்றாங்க, மறைத்து வைத்து பொய் சொல்றாங்க. தன்னுடைய ஜீவனை இழந்து விட்டார்கள். அனனியாவும் சரி, அவருடைய மனைவியும் சரி. எப்பொழுதுமே ஒரு கணவர் எப்படியோ அப்படிதான் மனைவி இருப்பாங்க, ஒரு மனதா இருப்பாங்க. ஏன்னா எதுலங்க ஒரு மனது இருக்கு? ஆண்டுடைய ஊழியத்துல, ஜெபத்துல ஒரு மனதா இருக்கணும். பொய் சொல்றதுல, மற்றவர்களுக்கு விரோதமா செயல்படுகிறதுல, ஆண்டவரை துக்கப்படுத்துறதுலையா ஒரு மனதா இருக்கணும். பாருங்க, அனனியா சப்பீராள் சம்பவம் பதைபைக்கிற கைகாலெல்லாம் நடுங்குதுங்க. அவர்கள் மூலியமாக ஒரு பாடத்தை நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீர்கள். அந்த அனனியா சப்பீராள் இறந்ததன் மித்தமாக தேவனுக்கு சபைகளிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வருகிறது. பாருங்க, இன்றைக்கு நிறைய சபைகள்ல சண்டை, சச்சரவுகள், ஜாதி சண்டை. நான் பெருசு, நீ பெருசு, நான் தான் தலைவர், நீ தான் தலைவர். நான் சொல்றேங்க, பெரியவர் ஒருத்தர் சர்ச்சில் இருக்கிறார், சிங்காசனத்தின் மேல வீட்டு இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அந்த பெரியவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் பெரியவன்னு சண்டை போட்டா நீங்க பரலோகம் போவீங்களா? இந்த செய்தி கேட்குற யாரா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்காரங்க, உங்க வாலிப பிள்ளைகள் அரசியல்ல, சபை அரசியல்ல ஈடுபட சொல்லாதீங்க. ஆண்டோடைய சமூகத்திலே மார்த்தட்டி அழுகணும், பயந்து நடுங்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன் ஃபியூச்சர்ல ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, உங்களுக்கு தெரியாது கணேசன், எங்க சர்ச்சில் என்ன அக்கிரமம் நடக்குது, நீ ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம், ஜெபத்துக்கு மிஞ்சியாங்க. நீ அதை சரிப்படுத்த முடியுமா? ஏசப்பா சரிப்படுத்த முடியுமா? நீ ஆண்டவரிடத்துல அழுது ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவர் சரிப்படுத்திடுவாரு. உன்னுடைய வேலை அது கிடையாது. நோவா வஸ்திர விலையை கிடைக்குதா, வஸ்திரத்தை மூடணும், அதை போய் மற்றவங்க சொல்லக்கூடாது, துர்ச்செய்தி பரப்பக்கூடாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் வருவதாக உங்க குடும்பத்துல அரசியல ஈடுபடுறவங்க எல்லாம் மனம் திரும்புங்க. இல்ல நாங்க அங்கதான் போயிடும், நீ சர்ச்சுக்கு போறதை நிறுத்திடு, பேசாம ஏசுனார கும்பிடுறத நிறுத்திடு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கண்ணு உடையவனா நீ
2 கண்ணு உடையவனா நரகத்துல போறதை காட்டிலும் ஒத்த கண்ணா நீ பரலோகத்துக்கு போ, உன் கண்ணு உனக்கு இடர்ல உன கண்ணை நோண்டி எடுத்துருங்கிறாரு, பறித்து போடுங்கிறாரு. எவ்வளவு வைராக்கியம் உள்ள. நான் சொல்றேன், இந்த சர்ச்சுக்கு போனாதான் உனக்கு சண்டை போடுது, அங்க உள்ளதை பொறுக்க முடியலையா, நீ சர்ச்சுக்கு போகாதங்கிற. போகாத, நீ முதல்ல உருப்பிடுங்க, மனம் திரும்புங்க. சொல்றேன், நாம் கற்றுக்கொள்கிற அநேக பாடங்கள் இருக்கு. கேயாசி அவன் ஒருவேளை ஏமாத்தி நாகமானி பின்தொடர்ந்து காணிக்கையை வாங்குறான், ஒரு கதை எழுதுறான். உங்க வீட்டுக்கு வர்றவங்க நிறைய பேர் ஊழியம் செய்ய மாட்டாங்க, செய்யறத கதை சொல்லுவாங்க, நம்பாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்பு. தவறான ஊழியக்காரர்களுக்கு ஆர்கனைசேஷன் காணிக்க கொடுக்கறதும் தப்பு, கொடுக்கறது தப்பு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆராயணும். சூனமியால் பாருங்க, எப்பொழுதும் வருகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு என் வீட்டின் மாடியில் ஒரு சின்ன அறை கட்டி மேஜை நாற்காலி எல்லாம் வசதியா அவங்க ஊழியக்காரர் தங்கி அவங்க கவனிக்கிறாங்க. நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும், பரிசுத்தவான் என்ற டேவிட் கணேசன் நல்லவனா, அவன் உண்மையாவே கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறானா, அவனும் உன்னுடைய ஊழியக்காரர்கள் ஆராயுங்க. வாங்க எங்க இடத்துக்கு வாங்க, எங்க இடத்துல வந்து எல்லாத்தையும் சுத்தி பாருங்க, நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி பாருங்க, நாங்கள் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் தொடர்பு இருக்கான்னு பாருங்க. இந்த வருஷத்துல 1,00,000 பேர்களுக்கு பைபிள் வாங்கி தரணும்னு சொல்லி இலக்கு வச்சிருக்கிறோம். பைபிள் இல்லாம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சும்மா வச்சிருக்கிற பைபிளை சும்மா வச்சிருக்கிறவங்க பூரா உங்க பைபிளை எனக்கு பேசாம அனுப்பி வச்சிருக்கீங்க. எதுக்கு சும்மா வச்சிருக்கிறீங்க? இல்லை, ஒரு பைபிள் வாங்குறதுக்கு 300 ரூபா நீங்க காணிக்கை அனுப்பி விட்டீங்கன்னா மொத்த காணிக்கை நாங்கள் சேர்த்து ஒருவேளை 300 ரூபா பைபிள்னா அதுல கொஞ்சம் குறைச்சி மொத்தமாக வாங்கும்போது வாங்கிடுவோம். நிறைய பேர்கள் பைபிள் கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த வருஷத்துல 1,00,000 வாலிபர்களை கூட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு முகாம் நடத்துகிறோம். மிஸ்டரி பயிற்சி நிலையம் கட்டுக்கிறோம். 4 கோடி ரூபாய் செலவில் 500 பேர் தங்குறாப்புல. பாருங்க, எல்லாவற்றையும் ஆராயுங்க. இதெல்லாம் நாங்கள் சரியா செய்யறோம், உண்மையான தேவை இருக்கிறது நீங்க ஆராய்ஞ்சு பாருங்கங்க. அதற்கடுத்து தான் என்ன செய்யுங்க, உதவி செய்யணும். கேயாசு பாருங்க, நாகமான்ட்ட பொய் சொல்லி காணிக்கையை வாங்குறான், கதை எழுதி காணிக்கை வாங்குறான். அவனுடைய பரிதாபமான நிலைமை என்ன? குஷ்டம் இருக்கிறது, அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் குஷ்டம் இருக்கிறது. பாருங்க, நம்ம ஹீரோக்களை மட்டும் பாடங்களை படிக்கக்கூடாது. விழுந்து போனவர்கள், நீங்க உங்க பகுதிகளில் ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பினவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, அவங்களுடைய சந்ததிகள் எப்படி இருக்குது, ஆராய்ஞ்சு பாருங்க. நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்க சந்ததிகளை பாருங்க, கர்த்தருக்கு பயப்படாம இருக்கிற சந்ததிகளை பாருங்க. கர்த்தர் பயந்து நடக்கிற அந்த சந்ததிகள் வீட்டில் டாக்டர்ஸ் உருவாயிருப்பாங்க, என்ஜினியர்ஸ் உருவாயிருப்பாங்க, நல்ல அரசாங்க வேலை பார்க்குற இருப்பாங்க, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நல்ல ஒரு வீடு கட்டி இளைப்பாறுதல அவங்க நல்ல ஆலயத்துக்கு செல்லுகிற குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயம் இல்லாத ஒரு சந்ததிகளை பாருங்க. புறம் தண்ணி அடிப்பான், அவன் ஊரை சுற்றுவான், லவ் பண்ணுவான். அந்த சந்ததிகள் துண்டா தெரியும். நீங்க கொஞ்சம் சர்வே எடுங்கங்க. நான் சொல்றேன், நெகட்டிவ் பாடத்தை படிச்சுக்கணும். இப்ப எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம படிக்க போற பாடம் எஸ்தர் குறித்து அல்ல, மொர்தெகாய் குறித்து அல்ல, வஸ்தியை குறித்து நம்ம சில பாடங்களை ஆண்டவர் சமூகத்துல படிக்க போகிறோம். எல்லாரும் எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பி வச்சுக்கோங்க. முதல்லங்க, அவள் தனக்கு இருக்கிற மகிமையை மறந்துட்டா. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. பாருங்க, இந்த வஸ்தி யாரு? அகாஸ்வேருடைய மனைவி வஸ்தி. 127 நாடுகளுக்கு அவங்க ராஜாத்தினா எவ்வளவு ஒரு மகிமையை ஆண்டவர் அவளை உயர்த்தி இருக்கிறாரு. ஆனால் அவள் உயர்த்தப்பட்ட பின்பாக அந்த மகிமையை மறந்து விட்டாள், அதை அசட்டை பண்ணுகிறாள். அதனால் அவள் விழுந்து விடுகிறாள், அந்த மகிமையை இழக்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஒருவேளை வயதானர்கள் இந்த வார்த்தையில கேட்குறீங்கன்னா, உங்களுடைய வாலிப பருவத்துல இந்த ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல இருந்துச்சா? யோசித்து பாருங்கங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வீடு வாசல் ஐஸ்வர்யம் எல்லாம் உங்க வீட்டுல இருந்துச்சா? இல்லை,
இல்லை. அப்போ ஆண்டவர் இவ்வளோ மகிமையாக உங்களை உயர்த்தியிருக்கார்ல, அது கர்த்தரால் தானே ஆயிடுச்சு. உங்கள் திறமையினாலேயா, உங்கள் படிப்புனாலேயா, உங்களுடைய பரிசுத்தத்தினாலேயா? இல்லவே இல்லை, கிருபையினாலே ஆண்டவர் உயர்த்தி வைத்த அந்த மகிமையை நினைவு கூறணும்ல. இதே எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாயை எஸ்தரை எச்சரிக்கும் போது என்ன எச்சரிக்கிறாரு? 4:14, நீ இந்த காலத்தின் மௌனமாயிருந்தால் அந்த யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த வஸ்திக்கும் சரி நமக்கும் சரி ராஜ மேன்மை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அதுல நினைவு கூர்ந்தி அவருக்கு ராஜாவுக்கு பயப்படுகிற பயத்தோடு வஸ்தி என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கணும்ல. அவள் எல்லாத்தையும் மறந்தாள். இரண்டாவது இங்க படிக்கிற பாடம் என்ன, அவங்க ராஜாவின் அழைப்பை அவ மறுதளிக்கிறார். பாருங்க, 1:12 உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்க, அவன் ராஜாவுடைய அழைப்பை மறக்கிறாள். ஆனாலும் பிரதானிகள் மூலியமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாக வஸ்தி வரமாட்டேன் என்றாள். ராஜாவால தாங்க இவ்வளவு இந்த ராஜாத்திக்கு மகிமை. அப்ப அவர் கூப்பிட்ட உடனே வரணும் இல்ல, நோ வரமாட்டேன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பரிதாபமான காரியம். இன்னைக்கும் நம்ம உயர்த்தினது ஏசப்பா தாங்க. ஏசப்போடைய அழைப்பை நீங்க மறுக்கலாமா? யோனா ஆண்டர் நம்பி யோனாவோடு கூட பேசுகிறார். எடே நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு. யோனா எங்க போறான்? அவன் தர்சுக்கு கப்பல் ஏறுறான். அன்பு தேவடி பிள்ளைகளை, அவர் விருப்பத்தின்படி அவருக்காக நேரங்களை செலவிட, அவருக்காக உழைக்க, அவருக்காக பிரசங்கிக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன் ஆசை நிறைவேற்றுவதற்கல்ல, உனக்கு வசதிப்பட்ட ஊழியம் செய்யறதுக்கு அல்ல. உனக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை தான் நீ செய்யணும். அவமானம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை தான் செய்யணும். எனக்கு இது கஷ்டமா இருக்கு, எனக்கு அதை தாங்க, நோ 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 நோ, நீ இழந்துருவீங்க. இவன் வஸ்தி என்ன சொல்றா? ராஜா சபைக்கு வர சொன்னா வர வேண்டிதானங்க. அந்த அழைப்பை மறுதளிக்கிறா. இன்னைக்கும் பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பை மறுதளித்ததினால் யோனா பெற்ற துன்பங்களை காட்டிலும் துன்பப்படுகிற அநேகர் இந்த வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, நீ வஸ்தியை போல ஆண்டவருடைய அழைப்பை மறுதளிக்கிறவராக இருக்கிறாயா? இல்லைங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. சவுல் பவுலா மாறின உடனே அவர் சொல்லுகிற ஜெபம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மனம் தாழ்த்தி உங்களை இருதயத்தை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே உங்க சித்தனுடைய வாழ்க்கையை நிறைவேறுதாக. என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்க நினைவுகள், உங்க சித்தம், உங்களுடைய சித்தத்தினுடைய ஆக கடவுது. அல்லேலூயா. எல்லாரும் அவர் கைகள்ல ஒப்பு கொடுக்கவளாக மாறணும். ராஜாவின் வார்த்தைகளை வஸ்து ரிஜெக்ட் பண்ணதுனால் தேவனுடைய மகிமை இழந்தது போல நீங்களும் நானும் இழந்துடக்கூடாது. இன்னும் மூணாவது காரணம் அதே 12 பிந்திர பகுதியில் இருக்குது. அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ராஜாவை கோபப்படுத்தினா என்னங்க ஆகும்? ராஜாவுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சுன்னா அவர் கோபப்பட்ட என்ன ஆகும்? திடீர்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அற்புதத்தெல்லாம் மறந்துட்டாங்க. ஓயாம முறுமுறுக்கிறது. பிரச்சனை வந்தாலே பழைய அற்புதத்தை நினைக்கணும்ல. இவங்க எகிப்துலன்னு வந்துட்டாங்க. இவங்க இருதயம்லாம் எகிப்துல தான் இருக்குது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்துடுவாங்க. ஆனா அவங்க இருதயம்லாம் அந்த பழைய பாவத்துல தான் இருக்கும். அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ராஜாவை கடுங்கோபம் செய்த வஸ்தியை போல நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதனால அங்கு ராஜா என்ன செய்கிறார்? 15 உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன். ராஜாவாகி ஆகாஸ்வர் பிரதானிகள் மூலியமாக சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாக வஸ்திரி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். பாருங்க, நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா இயேசு ராஜாவுடைய சட்ட புஸ்தகம் இந்த பைபிள், இந்த சட்ட புஸ்தகத்தின்படி உனக்கு தண்டனை கிடைக்கும். சாபம் வரும்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா, ஏய் என்ன கேட்கறதுக்கு யாரா இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு மனுஷங்க இருக்க மாட்டாங்க. இயேசு ராஜா கேட்பார். நீ மனிதனுடைய சட்டங்களை விலைக்கு வாங்கிடலாம், லஞ்சம் கொடுத்து நீ நினைக்க வேண்டிய ஸ்தானத்தை அடைஞ்சிடலாம், பதவியை அடைஞ்சிடலாம். ஆனால் இயேசு ராஜாவுடைய தண்டனை உனக்கு விரோதமாக வரும் ஐயா. அந்த வசனமே உங்களை நியாயந்திருக்கும். எத்தனை பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவது உங்களை மகிமையை உங்கள்கிட்ட விட்டு எடுக்கிற காரணம் மற்றவங்களுக்கு பாடம் உண்டாகவா, பாடம் கற்றுக்கொள்வதற்காக. பாருங்க 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. ராஜாவாகி ஆகாஸ்வேரு ஸ்ரீயாக வஸ்திரி தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன போது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெருசியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்கள் ஸ்திரீகள் ராஜஸ்ரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுகளுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டியும் எரிச்சலும் விளையும். அல்லேலூயா. பாருங்க, இங்க வஸ்தியை கொண்டு வந்து வஸ்திக்கு சட்டத்தின்படி தண்டனை எதுக்காக தெரியுமா? மற்றவர்கள் பாடம் உண்டாக்குவதற்காக. நீ தப்பு செஞ்சா, அவருடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாம போனா, ராஜாவை கோபப்படுத்தினா, ராஜாவை துக்கப்படுத்தினா என்ன தண்டனை வரும்னு சொல்லி காண்பிப்பதற்காக உனக்கு கொடுக்கிற தண்டனை மற்றவங்களுக்கு பாடமாகும். பைபிள்ல விழுந்து போனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சவுளை கழுதையை போட தேடி போன சவுளை ஆண்டவர் ராஜாவா மாத்துறாரு. அந்த ராஜா ஆண்டவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியில 90% கீழ்ப்படிஞ்சிட்டான், 10% கீழ்ப்படியில. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, ராஜா சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அன்பு, இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுவதுமாக கீழ்ப்படியும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கழுதையை தேடி போன சவுல் ராஜாங்கத்தை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான், ஐஸ்வர்யத்தை இழந்தது போல நீங்களும் நானும் இழப்போம். அநேகருக்கு பாடத்தை உண்டாக்குவதற்காக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்குவதற்காக வஸ்தியை தண்டிக்கிறது போல ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை தண்டிக்கும் ஐயா. கடைசியாக வஸ்தி மூலியமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம் என்ன தெரியுமா? 22வது வசனம் 22வது வசனத்தை பாருங்க. எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியை இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையில பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். அங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்திரீகளும் நீங்க 20ஆம் வசனத்தில் வாசிப்பேனா, புருஷரை கனம் பண்ணுகிறார்கள். கனம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த வஸ்திக்கு தண்டனையை ராஜா அளிக்கிறார். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்க மற்றவங்களை கனம் பண்ணுங்க. மனைவிகள் புருஷரை கனம் பண்ணுங்க, புருஷர்கள் மனைவிகளை கனம் பண்ணுங்க. கனம் பண்ணாதலட பிள்ளைகள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூட வேணும்னா அப்பா அம்மாவை நல்லா கவனிங்க. இதெல்லாம் பாடமாக, மற்றவங்களுக்கு பாடமாக மஸ்திரி தன்னுடைய மகிமையை இழக்க செய்கிறார் ராஜா. அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரே வாழ்க்கை அற்பமான, எத்தனை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை ஐயா. அற்பமான என்னையும் உன்னையும் பொழுதிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். ராஜாக்களுக்கு மத்தியிலே உட்கார வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசு என்னை தேடி வந்திருக்க அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். என்னை சுற்றிலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட. எத்தனை மகிமை ஐயா. ஐயோ, அந்த வார்த்தைகளுக்கு வஸ்தை கீழ்ப்படியாதது போல நான் கீழ்ப்படிந்திருக்கக்கூடாது. அழைப்பை இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டும் கீழ்ப்படிந்து அந்த மகிமையை, ஐஸ்வர்யத்தை, சந்தோஷத்தை நான் சுதந்திரத்து கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற மகிமை மறந்து விடாதபடி நானும் மறக்கக்கூடாது ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கைகளில், ஆண்டவரே, வஸ்தி தன்னுடைய ராஜாங்கத்தை, ஐஸ்வர்யத்தை இழந்தது போல நான் இழந்து விடாமல் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே,
எனக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த 6 விதமான பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி நன்றி. வஸ்தி ராஜாவின் அந்த மகிமையை மறந்தது போல நாங்களும் மறக்காமல் இருக்க உதவி செய்வீரா. நீங்க கொடுத்த மகிமையை மறக்காதபடி உதவிச்சிங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு இல்லை என்று, உங்களுடைய அழைப்பிற்கு இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது. நாங்கள் உம்மை கோபப்படுத்தி விடக்கூடாது, துக்கப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. வசனத்தின்படி தண்டனையே ஆண்டவரை வஸ்தி அடைந்தது போல நாங்களும் அடைந்து விடாமல் இருக்க கிருபை செய்வீரா. மற்றவர்களுக்கு நல்ல பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவர். வஸ்தி மூலியமாக எச்சரிக்கையின் பாடம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல நாங்கள் இருந்து விடக்கூடாதப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்களை கனப்படுத்தி விடாம மாற்றுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியே மாற்றுவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்க உதவி செய்வீரா. இயேசு நாமத்தினால் பிதாவே. ஆமென்.